மட்டும் நான் சொல்லி போட்டு எனக்கு ஸ்பீச்சை முடித்து இல்லை பாட்டுக்குவாங்க ஆயிட்டு வருஷம் ஒரு சந்தர்ப்பத்தில் சின்னமணி வில்லு பாட்டில் பேசிக்கொண்டிருக்க சொன்னார். கொஞ்சம் பொம்பளை பிள்ளை எல்லாரும் அரபாச்சியில் தேப்பன் பேரை அழித்து போடுங்க. அப்போ தம்பி சிவபான் சொன்னார், சின்னமணி என்ன இந்த வில்லு பாட்டு முடிஞ்சு நாங்கள் வெளிக்கிழக்க இந்த பொம்பளை எல்லாம் ரவுண்டப் பண்ணி வடக்கு வீதியிலே அடிச்சிருக்கோம். அப்ப எல்லாரும் சிரிக்கலாம். இலக்கமாப்பா அந்த உண்மையான விளங்கல. அப்ப சின்னமணி வந்து எல்லாரும் அடிக்கணுமோ இல்ல விஷயம் தெரிஞ்சா ஆக்கள் அடிக்க மாட்டோம், விஷயம் தெரியாதவே அடிக்கலாம். அவரை விஷயம் என்னன்னு ஒரு விளக்கம் கொடு. அப்ப அது தம்பி சோபாத்துட உதாரணமாக மிருதங்க சோபாத்துட மகள் என்று சொல்லிட்டு சரி இந்த வருஷம் வில்லு பாட்டு முடிஞ்சு வாங்கி பெரியல அந்த பிள்ளைய கேட்டு அவனை கண்ட ஞாபகம் இருக்கு ஆறுல அந்த பிள்ளை வச்சு நான் மிஷின் ரகுநாதன் அந்த ஒரு வருஷத்துக்கு தாப்பன் பேர் இல்லை உடனே எல்லாரும் கையெழுத்தினார். இதை சொன்னது தம்பி சிவபான். அப்படி சில நுணுக்கமான அறிவுள்ள நல்ல கலைஞர் இளம் பிள்ளை வெளிநாட்டில் பெரிய ப்ரோக்ராம் செய்யலாம் படம் பெரிய சந்தோஷம். அவரை வாழ்த்தி அவருடைய கலை வழங்க வாழ்த்தி என்று பேச்ச நன்றி வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை நண்பர்களே, இன்றைய தினம் புலம்பெயர்ந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த மண்ணிலே நான் பிறந்த மண்ணிலே கலைமணம் கமழுகின்ற மண்ணிலே பாடலாம் அளவையூர் அளவையூர் என்று கலையை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் மத்தியிலே நான் வில்லிசை செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த மன்றத்தாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் ஒரு வரலாற்று கதையை வில்லிசையிலே சொல்லுகின்ற ஒரு திருவாய்ப்பு, ஒரு திருவருள் கைகூடி இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஆசையை வென்ற அடி
வலியவர் என்ற பொருள் பற்றி வில்லிசையிலே சொல்வதற்கு முற்படுகிறது. அது என்ன ஆசையை வென்ற அடிய, அதாவது மனுஷனா பிறந்தா ஆசை ரொம்ப இருக்கு. ஆசை இல்லாதவன் மனுஷன் இல்லை. மீசை இல்லாதவனும் மனுஷன் அல்ல. ஓ, அது கட்டாயம். அது இப்ப மீசைக்கு கனவேலப்பாடு நடக்கும். அதை சொல்லு. அப்ப ஆசைக்கு அளவு கிடையாது. ஆசைக்கு அளவு இல்லை. இந்த ஆசைகளுக்கு எல்லாம் மூலாதாரமாக 3 ஆசை. இந்த ஆசைகளுக்கெல்லாம் அடிப்படையான ஆசை 3. அது என்னங்க? 1 மண்ணாசை, 2 பொன்னாசை. விழுந்து போகாம இருக்கணும். முதலாவது ஆசை கொஞ்ச நாள்ல போயிடும். அது போட்டு சும்மா கதை கேட்க சொல்லுவார். எனக்கு கிளிநொச்சியில 50 ஏக்கர் இதுக்கு, எனக்கு அக்கறைகள்ல 75 எல்லாம் ஜாலே இல்லையோ. எனக்கு அளவட்டிலே 50 பதம். எல்லாரும் கொஞ்ச நாள் போக கேட்டா எல்லாம் பிச்சு பிச்சு கொடுத்துட்டேன்னு கொஞ்ச நாள்ல போயிடும். 2வது ஆசை பொன்னாசை. அதுக்கும் கொஞ்ச நாள் போட்டு கலட்ட எல்லாம் முன்னத்தனி பொண்ணும் அது கொண்டு கிடைச்சப்பட்டு போல எல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கும் கொஞ்ச நாள்ல போயிடும். இந்த 3வது ஆசை இருக்கே, மூணாவது ஆசை என்னங்க? இதை பட்டினத்தடிகள் அழகா சொல்றாங்க. எப்படிங்க? மகனை அறிந்து உணவு சமைத்த பெரியவர் போல் என்னால் செய்ய முடியாது. இளமை காலத்திலே வாழ வேண்டிய காலத்திலே இளமையை துறந்தவர் போல் என்னால் துறக்க முடியல. அப்படியே சொல்ற. அப்படியான ஆசை இந்த 3வதான ஆசை. 3வது ஆசை அதாவது அப்பா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐயே, அது எப்படி கேட்கிறதுன்னு தெரியல. அதாவது என்ன வந்து அதாவது என்னது? அந்த அது அந்தாசை. எந்த அந்தாசை ஓஹோ அதான் எந்த ஆசை? அதாவது அப்ப பெண்ணாசை. பெண்ணாசை. மனுஷனை விட்டு எல்லா ஆசையும் போகணும். மனுஷனை விட்டு கடைசி வரைக்கும் போகாத ஆசை அப்படி சொல்லாது. ஒரு 50-85 போ. 50 அது போகாத ஒரு 60-70 காணா போடும். 60-70 80-90 கிடந்து கிழவன் இழுக்குது. என்ன கிழவன் கிடந்த கடையில மல்லாக்க கிடந்து இழுக்கும். அப்போ என்னடா அங்கே இங்கேயும் பாக்குற? ஐயோ ராசா, அப்போ என்ன நான் போடுவேன் போனே. ராஜா, நான் போடுவேன் ராசா. போடுவன் என்ற எனக்கு ஒரு ஆசையும் இல்லை போனே. போடுவன் என்று சொல்லிக் கொண்டே இழுக்கிற போவன். ஐயோ நான் போடுவேன் என்று ஐயோ நான் போடுவேன். போடுவன் என்ற போவன்.
விட்டு கொண்டு போவேன் என்று பார்த்து கொண்டு நிற்கிறேன். ஐயோ நான் போடுவேன் அப்போ நான் போனா என்ற கிழவி தனிச்சு போவென்று பார்க்கிறேன். அதை பின்ன கூட்டி கொண்டு போயேங்க விட்டுட்டு போறேன் பின்ன விட்டுட்டு போய்க்க கூட்டிட்டு போப்போம். ஆனதுனாலே ஆசை விட இல்லை மறுக்க பெண்ணாங்க இப்படியான ஆசையை வாழ வேண்டிய வயதிலே தன் இளம் வயதிலே எல்லாம் துறந்து தன் இளமை காலத்தை துறந்து வாழ்ந்த ஒரு அடியவருடைய இந்த இளமை என்கிறது கட்டி காக்கிறது ரொம்ப அவதிப்போம். அவதிப்போம் 20 வருஷம் முன்னும் பார்க்க இந்த ராசன் சுகுல் தலையில் என்று அழகு சுந்தர எல்லாம் போட்டு இதை அன்னைக்கு சிறப்பாக சொல்லுவார். அன்னைக்கு சிறப்பாக திருப்புகள்ல சொல்லுவார். தொந்தி சதியம் மயிரே வெளிரனை தந்தம செய்யம் முழுக்கே பழைய இதன் குருகை அடிமே தனமகளின் நகையாடி இந்த இளமையை துறந்தவருடைய வரலாறு தான் கதையில் சொல்லும். சரி, இந்த கதை நடந்த இடம் சிதம்பரம். சிதம்பரம் அது எப்படிப்பட்ட தலமுங்க? சிதம்பரம் என்னும் தலம்மா. சிதம்பரம் என்னும் தலமா அன்றைக்கு தூக்கிய கால இன்றைக்கும் இடவிடாமல் ஆடினால் அவருக்கு காலுடையாது. உடையாது ஏன்னா நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க கொஞ்ச நேரம் நிக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் ஆட்டேன் வீட்டை போனா கதிரையில இருக்க மாட்டோம். சுழல் கதிரையை போட்டா அதுல இருக்கா சுத்தி போட்டிருக்கோம். கட்சியெல்லாம் நின்று கரைச்சி போட்டு கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாண்ட் கொடுத்துட்டு நிற்பேன்.
அவருக்கு விளையாடு. ஏன்னா அவர் ஆடலைன்னா நம்ம ஆட்டம் கிடையாது. அவர் ஆடுறனாலதான் நாம எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்க அவர் ஆடுறார் இவர் ஆட்டம் ஒன்றும் விளங்கு ராசா. ஒருத்தருடைய ஆட்டத்துலதான் இன்னொரு ஆட்டம் இருக்கு. ஒருத்தரோட ஆட்டத்துல இன்னொரு ஆட்டம். அது இது விளங்கலையா? உதாரணத்துக்கு ஒரு குடும்பம்னு வச்சுக்கோ. ஒரு குடும்பம் குடும்பம்னா அப்பா கையாட்டி உழைக்கணும். அப்பா கையாட்டி உழைச்சா அம்மா என்ன பண்ணுவா? கையாட்டி சமைப்பா. அப்பாங்கிறவ கையாட்டி உழைக்கலையா? அப்பா கையாட்டி உழைச்சா அம்மா கையாட்டி சமைப்பா. அம்மா கையாட்டி சமைச்சா தம்பி பாயாட்டி தின்னும். அப்பா கையாட்டி உழைக்காட்டா அப்பா கையாட்டி உழைக்கலன்னா அடுப்புக பூனை வாழாட்டம். அங்க ஒரு ஆட்டம், இங்கேயோ ஒரு ஆட்டம் ஆனதுனாலே அந்த அம்பலத்தரத்தை நாடுவதனாலேதான் நாங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அந்த சிதம்பரம் என்கின்ற இடத்திலே அந்த தில்லைக்கூத்தன் நடமாடுகின்ற அந்த இடத்திலே ஒரு குயவர் குலத்திலே ஒருவர் வாழ்ந்து வருகிறார். யாருங்க வேறு? தரிசனை வணங்கிக் கொண்டு வருகிறார். அம்பலவாணனே தஞ்சம் என்று வணங்கிக் கொண்டு வருகிறார். அவர் உயவர் குலம் தன்னில் பிறந்தவரா. உயவர் குலம் தன்னில் பிறந்தவரா. பயபக்தியுடன் சிவனை வணங்குவரா. வீட்டுக்கு போறோம் மக்கள் கொம்பனில ஓட்டு கொம்பனில கொஞ்சம் வேலை இல்லை. ஓடுகள் செய்து கொடுப்பாரு. அதை சொல்லல. அதாவது திருவோடு பிச்சா பாத்திரம் அப்படின்னா அதாவது சிவனடியாக வீடுகளுக்கு வருகின்ற பொழுது பிச்சை ஏந்துவதற்காக கொண்டு வருகின்ற ஒரு பாத்திரம். பிச்சா பாத்திரம். பிச்சா பாத்திரம். பிச்சா பிச்சா பிச்சா. ராஜா அது பிச்சா, இது ஓடு, அது பிச்சா. சரி, இந்த மண்ணோடு மண்ணோடு ஆனா திருவோடு திருவோடு அப்படியான ஓடுகள் செய்து கொடுப்பார். ஆமா, தினமும் தில்லை நடராஜனை வணங்குவார். ஆமா, அந்த தியாகராஜனை வணங்குவார். ஆமா, கோவிலுக்கு ஒழுங்கா போனார். காலையும் மாலையும் கோயிலுக்கு போ. கோயிலுக்கு போவது இங்கே அதிகமான பேர் கோயில்ல காணே. காலை மாலையிலே கோயிலுக்கு போவோம். ஆண்டவனை தரிசனம் பண்ணோம். எங்களுடைய கவலைகளை ஆண்டவனிடத்திலே சொல்லி அள்ள வேண்டும். அப்பொழுது எங்கள் மண்டையிலே உள்ள பாரம் தலைப்பாரம் குறை.
வைக்கின்றார்கள். கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி வந்தீங்கன்னா கதை இங்க இருக்கும். நீங்க சிரிச்சாதான் நாங்களும் கதை சொல்லலாம். தயவு செய்து நாட்காலிகளில் இருக்கின்ற சிறுவர்கள் தயவு செய்து கீழே முன்னுக்கு இருக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்படி தினமும் அந்த அம்பலத்தரசனை வணங்கி வருகிறார். பழமை போல ஆலயத்துக்கு சென்று வருகிறார். அந்த ஆலய வீதியிலே அந்த நோத்தவர்கள் அங்கே தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க? எம்பெருமான் கருணையே கருணைங்க. எம்பெருமான் கருணா கடலுங்க. எம்பெருமான் கருணாமூர்த்திங்க. ஓஹோ, எம்பெருமான் கருணாநிதிங்க. கருணாநிதி. தமிழர்களே தமிழர்களே, கடலிலே கட்சி இல்லை போட்டால் கற்றுபெறவாக பிறப்பே அது நீங்கள் பயணம் செய்யலாம். கவிழ்த்து கொள்வாட்டேன். நான் என்ன சொல்றேன்? நீ கருணாநிதி அங்க போட்ட இல்ல கருணாநிதி. ஓஹோ, கருணாநிதி கருணை கடல் கருணை உள்ளம் கொண்டவனாலே கருணாநிதி. ஓஹோ, அப்படி. முன்னொரு காலத்திலே இந்த கதை தெரியாதா? என்னங்க இது? இந்த கதை தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். மற்றவர் சொல்றார். எப்படி? முன்னொரு காலத்திலே இந்திரன் முதலான தேவரெல்லாம் மத்தண்டா என்னன்னு தெரியாது. மத்தண்டா வீட்டிலே ஆச்சி மோர் கடை வந்து ஒரு சாமான் வச்சிருக்கோம். அதனால அப்படி கடைஞ்சா தயிர் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம். தயிர் கடையில மத்து. இந்த மாமேறு மலையை மத்தாக வச்சு வாசுகி என்கின்ற பாம்பை நானாக பூட்டி அசுரர்கள் ஒரு பக்கமாகவும் தேவர்கள் ஒரு பக்கமாகவும் அப்படி நின்று இழுக்கிறாங்க. இப்படி இழுக்கிறாங்க. இழுக்க இந்த பாம்பு ஆழகால விஷயத்தை கேட்க பார்த்தாங்க தேவங்க. குய்யோ முறையோடு கும்பிட்டோம் சரணங்கு எம்பெருமானிடம் மூல விட்டார்கள். கோலம் எம்பெருமானே ஓலம் ஆதிசிவனே ஓ
எம்பெருமான் பார்த்தார். இந்த தேவர்களை காப்பதற்காக, இந்த அசுரர்களை காப்பதற்காக எம்பெருமான் ஓடி சென்று அப்படி அந்த ஆலகால விஷத்தை முடி அப்படியே முழுங்கி அள்ளி முழுங்கிட்டார். பக்கத்தில் நின்ன பார்வதி அம்மா விடுவான் என்ன பண்ணினாங்க, அப்படி எட்டி பிடிச்சா கழுத்துல நான் பயந்து போறேன், நீ போட்டி பயந்துட்டா. அப்படியே அந்த விஷம் அப்படியே கண்டத்துடன் அந்த கண்டம் நீலகண்டமாக மாறியது. அன்னையிலிருந்து இவர் பட்டார் இந்த கதையை. இந்த அம்பலவாணர் கேட்டார் இந்த கதையை. எம்பெருமானே நீ நஞ்சுண்டியா? எங்களுக்காக நீ நஞ்சு சாப்பிட்டியா? எத்தனை பேர் நஞ்சோட திரியறான், எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நஞ்சு வைக்கிறான், எத்தனை பேர் ஒருத்தனை ஒருத்தன் மூக்க பிடிச்சு இழுத்து நஞ்ச பெருக்கிறான். இப்படி இருக்கிற காலத்துல எங்களுக்காக, எங்களை காப்பதற்காக நீ நஞ்சுண்டியா? அதனாலதான் அவங்களுக்கு நஞ்சுண்ட கண்டனா அப்படி என்று அன்றிலிருந்து யாரை பார்த்தாலும் ஓஹோ போனா நீலகண்டா, வந்தா நீலகண்டா, இருந்தா நீலகண்டா, இடந்தா நீலகண்டா, அப்ப பார்த்தா நீலகண்டா, அண்ணனை பார்த்தா நீலகண்டா, தம்பியை பார்த்தா நீலகண்டா, தங்கச்சியை பார்த்தா நீலகண்டி. பெரிய தமிழ்ல பெரிய உரைச்சு வருங்க. அப்ப சச்சேனா சின்னமணி ஐயாவை பார்த்தா கடுநீலகண்டம். கொண்டாத விஷம் அவ்வளவு கடுமை. ஆளுநாளே இப்படி நீலகண்டம் நீலகண்டம் என்று நிதாமும், நீலகண்டம் நீலகண்டம் என்று நிதாமும், நீலகண்டரை வணங்கி வருவாராம், நீலகண்டரை வணங்கி வருவாராம். நீலகண்டம் நீலகண்டம் என்று நீலகண்டம் நீலகண்டம் என்று நிதாமும், நீலகண்டரை வணங்கி வருவாராம், நீலகண்டரை வணங்கி வருவாராம். நீலகண்டம் என்று அவர் வணங்கியதால், நீலகண்டம் என்று அவர் வணங்கியதால், நீலகண்டம் என்று அவர் வணங்கியதால், நீலகண்டம் என்று அவர் வணங்கியதால், நீலகண்டர் என்று ஒரு பெயர் உண்டா, அவருக்கு நீலகண்டர் என்று ஒரு பெயர் உண்டா. நீலகண்டம் நீலகண்டம் என்று சொல்லி வந்தவர்களே அவருக்கு நீலகண்டம் என்று பட்டம் வச்சுட்டாங்க. ஓஹோ, நீலகண்டம் என்று பட்டம் வச்சாச்சு. நீ தம்பரவாணர் என்ற பேர் மறைஞ்சி அவருக்கு நீலகண்டர் பட்டம் வந்துச்சு. நீலகண்டர் பட்டம், ஓஹோ பட்டம் வச்சுட்டாங்க. பட்டம் அது பேர் இல்லை, இது பட்டம். பட்டம் சொல்லலாம், பேர் சொல்லலாம் இல்ல, பட்டம் சொல்ல வேண்டும். பட்டம் சொல்லலாம், நீ அதை சொல்லுற. 4 பேர் எங்கட பிள்ளைகள், நாங்களும் முந்தைய அப்படித்தான். இப்ப வந்து பார்த்தா எங்கட பிள்ளைகள் இங்க 4 பொடிகள் உண்டாச்சு இருந்துட்டாங்களா, ஒரு ஆளுக்கு எந்த சிலவும் இல்லாமல், ஒரு பொன்னாடை இல்லாமல், ஒரு வரவேற்றுறவு இல்லாமல் படிவா பட்டம் கொடுத்துட்டு போகும். பட்டம் கேட்டா கேட்டா அதனப்ப வெல்மூடி ஒன்று போகும். தலையில வெல்மூடி ஒன்று இல்லையா, வெல்மூடி மணி அண்ட வெல்மூடி கட்டி பார்க்கலாம். நீ வெல் கட்டவதானே கொஞ்சம் வேலி தச்சியெல்லாம் உடம்போட உடம்பு நிறைய மயிரோடி ஒருத்தர் போய் மசிக்குட்டியோடு போகும். முட்டிக்கிட்டி கூடாது.
இப்படி ஆளுக்கு ஒரு பட்டம் வச்சுருவாங்க. இது இந்த மாதிரி இந்த அம்பலவாடருடைய பேர் மறைஞ்சு, அம்பலவாடர் என்ற பேர் மறைஞ்சு இவருக்கு நீலகண்டர் என்ற பெயர் நிலைக்கிறது. அன்னிலிருந்து இவரை நீலகண்டம் நீலகண்டம் என்று எல்லோரும் அழைக்க தொடங்கினார்கள். ஆபா, இந்த நீலகண்டம் எப்படிப்பட்டவர்? நல்லவன், வல்லவன், வாலிபன், அழகானவன். என்ன மாதிரி நீ அழகான ஆக்களும் பார்க்கு ஒரு அழகான ஆளும் பார்த்து அழகானவன், வாலிபன், அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறான். ஆமா, 4 பேர் மதிக்க நடக்கிறான், நல்லவனா இருக்கிறான். ஆமா, உழைப்பாளி. ஓஹோ, விடுவாங்களோ ஒண்ணு விடமாட்டாங்களோ ஒண்ணு என்ன பண்ணின